இந்த கால வேளை மறுபடியும் உங்களை நான் போடு சந்திக்கிறேன். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. மீகா 7ஆம் அதிகாரம் 7 சொல்கிறது, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருளுவார். இந்த காலவெளியில கூட தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். அந்த கேட்டு அருள்ற தேவனை நோக்கி நாங்கள் பார்ப்போம். எப்போதெல்லாம் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்று பார்க்கும்போது 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 7 சொல்லுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் கூப்பிடுதலுக்கு செவி சாய்த்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் நாம் நண்பர்களிடம், குடும்பத்திடம் அல்லது நமக்கு வேண்டியவிடம் சொல்றோமே தவிர நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கின தேவனிடம் சொல்லுவது கிடையாது. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எனக்கு நெருக்கம் வரும்போது நான் அவரை நோக்கி அபயமிட்டேன், சத்தமிட்டேன், என் கூப்பிடுதலை அவர் செவி சாய்த்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. எவ்வளவு உறுதியான நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இந்த கால வேளையில நெருக்கமான சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருப்பாயா இருந்தால் கூப்பிட வேண்டியது நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசுவை. அவர் உங்க கூப்பிடுதலுக்கு, நெருக்கத்துக்கு செவி சாய்ப்பாராக. 2வது காரியம், சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15 சொல்லுது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி. வாழ்க்கையிலே ஆபத்து திடீரென வருகிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், எங்க வாழ்க்கையில அவர் நிச்சயமாக செவிசாய்த்து எங்களை விடுவிப்பேன் என்று சொல்லி. ஆனா பல சமயங்கள்ல ஆபத்துகள் நம்மை விடுவித்த தேவனை நாங்கள் மகிமைப்படுத்த தவறி விடுகிறோம். இந்த காலவில் ஒருவேளை நன்றியுள்ள இதயம் உள்ள பிள்ளைகளாக அவரை எந்த வழியிலையும் மகிமைப்படுத்த நாங்கள் கற்றுக்கொள்வோமாக. 3வது காரியம், சங்கீதம் 61:2 சொல்லுது, என் இதயம் தொய்யும் போது நான் அபயமிட்டேன், அவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு உயரமான கண்மலையில என்ன கொண்டே விட்டார் என்று வேதம் சொல்கிறது. வாழ்க்கையில மேடு பள்ளம் நிறைந்ததுதான் நம்முடைய வாழ்க்கை. இதயத்திலே பாரம் வருவது எல்லாம் ஒரு பாரமான காரியம். சொல்ல முடியாத துயரம், சோர்வடையும் போது நம்முடைய பல சந்தர்ப்பங்களை நாங்கள் கூப்பிடும் போது ஆண்டவரே மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில அதே தேவன் நம்மை வார்த்தையாகிய கண்மலையில கட்டி எங்களை கொண்டு உயர வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 7 சொல்லுது, நான் துயரப்படும் நாளிலே அவரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு கேட்டால் நான் போடப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை பிரயாணங்கள் துயரம் நிறைந்தது. அதனால இந்த கால வேளையில நாம் நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிடுவோம். துயரப்படும் போது வாழ்க்கையில் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் உண்டு. அதனால இந்த கால வேளை நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை நெருக்கமான சூழ்நிலையா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஆபத்து காலம் போல தோன்றலாம், அல்லது இதயம் பாரமாக தொய்ந்து போயிருக்கலாம், அல்லது துயரப்படுற நாட்களா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய சுமையாக இருக்குமா இருந்தால் நாம் நோக்கி அவரை நோக்கி கூப்பிடும் போது வேதம் சொல்லுது, அவர் நிச்சயமாக எங்களை கேட்டு அருளுவார். அந்த நம்பிக்கையோட இந்த காலவெளியில ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கிருபை கொடுப்பாராக. தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒருவேளை ஆபத்து போல காரியம் இருக்கலாம், அல்லது இதயம் பாரத்தால நிறைந்திருக்கலாம், அல்லது நெருக்கம் போல இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என் தேவன் சூழ்நிலையை மாற்றுற கர்த்தர். என் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் எந்த நோக்கத்தில் கூப்பிடுகிறாரோ அதுக்கேற்ற விதத்தில் அவர்களை விடுவித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. அந்த நம்பிக்கையோட உறுதியோட உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.